அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். என் பெயர் அஸ்வின் பிரணவ். நாட்டை நேசிப்பவர்கள் பலர், ஆனால் தம் உயிரை நாட்டிற்காக அர்ப்பணித்தவர்கள் சிலரே. அந்த சிலரில் ஒருவர்தான் நம் தமிழரின் பெருமை, வ.உ. சிதம்பரம் பிள்ளை. வ.உ.சி. அவர்கள் 1872ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் பிறந்தார். அவர் சிறு வயதிலே படிப்பில் ஆர்வமும் நாட்டுப்பற்றும் மிகுந்தவர். அவர் நாட்டை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர் சிறுவயதிலேயே ஆட்கொண்டது. அந்த காலத்தில் பிரித்தானியர்கள் மட்டும் கடல் வணிகத்தை நடத்தினார்கள். இந்தியர்கள் அவர்களின் கப்பல்கள் தான் பொருட்களை அனுப்ப முடிந்தது. ஆனால் வ.உ.சி. நினைத்தார், நம்மால் நம் கப்பலை இயக்க முடியாதா? அப்படிதான் அவர் உருவாக்கினார் சுவாதேசி ஸ்டீல் நேவிகேஷன் கம்பெனி, நாட்டின் முதல் இந்திய கடல் கப்பல் நிறுவனம். அந்த கப்பல்கள் கடலில் பறந்தபோது தமிழரின் பெருமை வாழைந்தது. பிரித்தானியர்கள் இதை சசிக்கவில்லை. அவர் சிறையில் அடைத்து விட்டனர். கடுமையான வேலை செய்யப்பட்டனர். ஆனால் ஒருபோதும் மனம் தளரவில்லை. என் உடலை அடக்கலாம், ஆனால் என் சிந்தனை அடக்க முடியாது என்று நம்பினார். இதோ ஒரு சிறிய பாடல். நாட்டுக்காக உழைத்தார் வ.உ.சி. துன்பத்திலும் சிரித்தார் அவர் முகம். சுதந்திரம் என்ற சூரியன் உதிக்க தியாகம் செய்தார் தமிழின் முகம். நாம் கற்க வேண்டியது என்ன நண்பர்களே? வ.உ.சி. அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். நாம் எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் நாம் நாட்டுக்கு பெரிய காரியங்களை செய்யலாம். நேர்மை, அறிவு, கடின உழைப்பு, இதுதான் நம் முன்னேற்றும் 3 சாவிகள். நம் பள்ளியில் நன்றாக படித்து நல்ல குடிமகனாக வளர்வதே வ.உ.சி. அவர்களின் கனவை நினைவேற்றும் வழி. நாம் எல்லோரும் ஒன்றாக சொல்லலாம், நாடு என் பெருமை, வ.உ.சி. என் ஊக்கமாய். நன்றி, வணக்கம்.